ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இரும்பாலை பங்கின் அன்பான குழந்தைகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, தந்தை எட்வின், தந்தை ஜெரோம், முக்கியமாக பங்கு தந்தை ஜான் பால் அவர்களே, உங்கள் எல்லாரையும் தவக்காலத்தின் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதில், உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக இறைவனை மன்றாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் உங்கள் எல்லாருக்கும் நிறை மகிழ்ச்சியை அளிப்பாராக. திருவருகை காலத்தில் டிசம்பர் மாதம் 3வது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடப்படும். அதே போல தவக்காலத்தின் மத்தியில் தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மகிழ்ச்சியின் ஞாயிறு. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அருளால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எவ்வாறு தாவீது சவுலுக்கு பிறகு சாமுவேலால் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று. 7 பிள்ளைகள் ஒவ்வொருவராக சாமுவேல் முன் நிறுத்தப்படுகிறார்கள். சாமுவேல் சொல்லுகிறார், இவர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள், கடவுள் அகத்தை பார்க்கிறார். இவ்வளவுதானே அவனுடைய பிள்ளைகள்? இல்லை, இன்னொரு பையன் இருக்கான், 8வது பையன், அவன் வயலில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கொண்டு வா. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்தான் என்று அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். பிரியமானவர்களே, நான் தான் அந்த 8வது பிள்ளை, நீங்கள் தான் அந்த 8வது பிள்ளை. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தனிப்பட்ட விதத்தில். ஆண்டவர் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் பார்க்கிறார். உண்மைதான், தாவீதும் பலவீனமானவர் தான். விபச்சாரம் செய்தார், கொலை செய்தார், ஆனால் மன்னிப்பு வேண்டினார். அவரை பற்றி மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட் என்று. என் இதயத்துக்கு உகந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் மாறிய தாவீதை குறித்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கும் ஆசை, a man after my heart, a woman after my heart என்று நம் எல்லாரை பற்றியும் கடவுள் சொல்லும் விதத்தில் நம்முடைய வாழ்வால் செயல்பாடுகளால் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என் இதயத்துக்கு உகந்த மனிதன் என்று சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு நீண்ட நற்செய்தி பகுதியை நம்முடைய பங்குசாமியார் வாசித்தார். நல்ல வேளை இந்த சின்ன பிள்ளைக்கு நிறைய பேர் பைபிள் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் போர் அடிக்கலை. பெரியவங்களாம் சில பேர் எப்போ தான் முடியுமோ தெரியலையே. 1வது வசனத்திலிருந்து 41 வசனம் இன்றைய நற்செய்தி பகுதி. யோவான் நற்செய்தியில் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அருமையான பகுதி. பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவர் எவ்வாறு
ஆண்டவரால் நலம் பெறுகின்றார், ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்றார் என்ற பகுதி. அந்த காலத்தில் குருடன் சொல்லுவாங்க, இப்போல்லாம் சொல்லக்கூடாது அப்படி, அது மரியாதை குறைவான். அதனால் பார்வையற்றவர் என்ற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பார்வையற்றவர். அவர் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி. சீடர்கள் மற்றவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், இவர் பார்வையற்றிருப்பது இவர் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா? மன்னர்களே, எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நிறைய பேர் அவன் செஞ்சதுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி வெந்த பொண்ணிலே வேல் பாய்ச்சுவார்கள். சில நேரங்களில் நம்முடைய தவறுகளால் துன்பம் நேருகிறது. ஆனால் ஒரு தவறும் செய்யாதவர்கள், நல்லவர்கள் துன்புறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு என்ன தவறு செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே யோபுவை பற்றி கேள்விப்பட்டோமே, என்ன தவறு செய்தார்? ஒரு தவறும் செய்யவில்லை. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலை. என்ன தவறு செய்தார்கள்? ஏன் என்னுடைய அம்மா கூட நான் திடீர்னு என்னை குருவா கூட பார்க்காமல் ஆக்சிடெண்ட்டில் செத்துருவாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அவர்கள் செய்ததாக எந்த தவறுமே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள். இந்த உலகம் பலருடைய துன்பத்தை அதிகமாக்குகிறது. இப்படி ஏதாவது பேசி ஆண்டவர் சொன்னார், கடந்த காலத்தை நான் நினைக்கவில்லை, இவன் செய்த தவறும் இல்லை, பெற்றோர் செய்த தவறும் இல்லை, எதிர்காலத்தை பார்க்கிறேன். கடவுளுடைய வல்லமை இந்த மனிதனால் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, யாருடைய காயத்தையும் வேதனையையும் அதிகமாக்காதீர்கள். நாம் எல்லாரும் நம் ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்கிறோம். அதுவும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க நாம் துன்புறும் போது உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை ஒத்திருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். பாருங்க, இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் அவனால் அணுகப்படவில்லை. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு பார்வை கொடும் என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவரும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை. அவரே மனம் வந்து இரக்கம் கொண்டு நலமளிக்கிறார். இன்னைக்கு இன்னொரு ஆசை, ஆண்டவரே எனக்கு நிம்மதி தேவை, மகிழ்ச்சி தேவை, ஆறுதல் தேவை, நம்பிக்கை தேவை, உற்சாகம் தேவை. ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை நோக்கி வாரும் ஆண்டவரே. நான் கேட்காமலே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் இல்லத்துக்கு, என் நிறுவனத்துக்கு மகிழ்ச்சி தாரும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் ஆண்டவரை அணுக வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், நீ கேட்காமலே பார்க்கிறார். இது இன்னும் ஒரு ஆறுதல் அளிக்கின்ற செய்தியாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்? வல்லமை இருந்தது. நீ பார்வை பெறுக அப்படின்னு சொன்னாவே போதும். ஆண்டவர் தனிப்பட்டவர் தலை அவன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக எச்சிலால் உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை அவனுடைய கண்ணிலே பூசினார். போய் சிலோவாம் என்று ஒரு குளம் இருக்கிறதே, அங்கே கழுவு என்றார்.
அவன் சென்றான், கழுவினான், உடனே பார்வை கிடைத்தது. ஆண்டவர் யார் என்று தெரியாது. அவன் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகின்ற இந்த பகுதி அற்புதமாக இருக்கிறது. இந்த மனிதனை பார்க்க பார்க்க, அவனை பற்றி படிக்க படிக்க, அவன் பேசுவதை கேட்க கேட்க அவனை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன். எவ்வளவு அருமையாக அவன் பேசுகிறான் பாருங்கள். எல்லாரும் இவன் தானே அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ஆமாம் இவன் தான். இன்னும் சில பேர் இல்லை. இன்னும் சில பேர் இல்லை அவனை போல இவன் இருக்கான். இதான் முதல்ல அவனை பற்றி அங்கே பேசுவது. இவன் என்ன சொல்றான்? நான் தான் அந்த மனிதன். பிரேமானவர்களே, உண்மை பேச துணிச்சல் இருக்கிறதா உங்களுக்கு? சில பேர் அமைதியாக இருக்காங்க. என்னைய சில பேர் திட்டுவாங்க, சில பேர் அமைதியாக இருப்பாங்க. திட்டுறது தப்புன்னு தெரியும், திட்டக்கூடாதுப்பா பாவம் அவரு அப்படின்னு யாருமே சொல்றதில்லை. இவன் உண்மை பேசுகிறான். நான் தான் அந்த மனிதன். இல்லைன்னு சொல்லாதீங்க, அவனை போல இருக்கிறான் என்று சொல்லாதீர்கள். நான் தான் அந்த மனிதன். பாருங்க. அப்புறம் எல்லாரும் கேட்கிறார்கள், எப்படி உனக்கு பார்வை கிடைத்தது? 4 முறை சொல்லுகிறான். எச்சிலால் உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி பூசினார், சிலோவாம் குளத்தில் கழுவச் சொன்னார், கழுவினேன், பார்க்கிறேன். 4 தடவை சலிக்காம சொல்றான். பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு செய்தவற்றை நான் சலிக்காமல் சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். வெட்கப்படாதீர்கள். ஆண்டவருடைய வல்லமைதான் என்று அந்த மனிதன் சொன்னது போல சொல்லுங்கள். முதல்ல நான் சொன்னான், இயேசு என்ற மனிதர், அவர் எங்கப்பான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, இப்படித்தான் தொடங்குகிறான். பிறகு பாருங்கள், இந்த மனிதரை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். அடுத்த ஸ்டெப்பு அவன் சொல்றான், அவர் ஒரு இறைவாக்கினர். எனக்கு நல்லது செய்தவர் இறைவாக்கினர் அப்படின்னு சொல்றான். அடுத்து பாருங்க, மிக முக்கியமானது இந்த 9ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். பரிசேயர்களை பொறுத்த மட்டில் அவர் ஓய்வு நாளை மீறிவிட்டார், எனவே பாவி. இவன் சொல்றான், 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவியா இல்லையா எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். பாருங்க எவ்வளவு துணிச்சல்! நல்லவர்களுக்காக பேச முடியுமா? உண்மைக்காக நிற்க முடியுமா? துன்புற முடியுமா? பாவியோ பாவி இல்லையோ எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். இன்னும் திருப்பி அவனை தொந்தரவு பண்றான். துணிச்சலாக அவன் கேட்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட பல முறை, நீங்கள் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? நீங்களும் அவருடைய சீடராக விரும்புகிறீர்களா? Do you want to become his disciples? Why are you going on asking me? கேட்கிறான் பாருங்க. அவங்க சொல்றாங்க, இவர் எங்கிருந்து வந்தவர் எங்களுக்கு தெரியாது, பாவிதான் அவர். இவனுடைய பதிலை பாருங்கள், எங்கிருந்து வந்தவர்னு தெரியாதா? பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை.
யாருக்கு இறை பற்று இருக்கிறதோ, யார் கடவுளுடைய திருவுளப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடவுள் செவி சாய்க்கிறார். பிரியமானவர்களே, பக்தியாக இருக்கிறீர்களா? கடவுளுடைய விருப்பத்தை தேடுகிறீர்களா? அந்த பார்வையற்றவர் நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள், இறை பற்று இருந்தால், கடவுளின் விருப்பப்படி நடந்தால் கடவுள் நிச்சயமாக செவி சாய்ப்பார். கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் அவர் எதுவுமே செய்திருக்க முடியாது. பாருங்கள், துணிச்சலுக்கு மேல் துணிச்சல், அசாத்தியமாக, அசாதாரணமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த மனிதனை பாருங்கள். கடைசியாக அவனை துரத்தி விடுகிறார்கள் அவர்கள். ஆண்டவரை எதிர்கொள்கிறார். ஆண்டவரே கேட்கிறார், மானிட மகனில் நீ நம்பிக்கை கொள்கிறாயா? இதே கேள்வி உங்களுக்கும் எனக்கும். ஆயர் அவர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இரும்பு ஆலை பங்கு மக்களே, குழந்தைகளே, மன்னு மகனில் நம்பிக்கை கொள்கிறார்களா? அவன் கேட்டான், யார் அவர் என்று. உன்னோடு பேசுகின்ற நானே அவர். உடனே அவர், ஆண்டவரே நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தின் மத்தியிலே நாம் எல்லாரும் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று அவனை போல பணிந்து வணங்குவோம். நம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே நம்புகிறேன், உம்மை விட்டால் எனக்கு வேறு துணை எதுவும் இல்லை. ஆண்டவரே நம்புகிறேன், எனக்கு மகிழ்ச்சியை தாரும், வெற்றியை தாரும், நிம்மதியை தாரும், நிறைவை தாரும். ஆண்டவரே நம்புகிறேன் என்று. எத்தனையோ பேர் கண் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பார்வையற்று இருக்கிறார்கள். பாருங்கள், அன்றைக்கு பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். கண் தெரிகிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு கண் தெரியவில்லை, பார்வையற்று இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இதுநாள் வரை கண் தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் மன கண்கள், இதய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் விரும்புகிறார். திருவள்ளுவர் சொன்னார், யார் உண்மையாக படித்தவங்க? நம்ம ஸ்டீல் பிளான்ட் பங்கில் கூட எல்லாம் படித்தவங்க, பிள்ளைங்களாம் நல்லா படிக்குது. ஆனால் திருவள்ளுவர் பிரகாரம் உண்மையாக படித்தவங்க யார்? கண்ணுடையர் என்பர் கற்றோர், கல்லாதோர் முகத்திரண்டு பொன்னுடையோர். பாருங்க, ரெண்டும் கண்ணு கிடையாதுப்பா, அது புண் தான், காயம், சிரங்கு, சொறி. நீ உண்மையாகவே கற்றிருந்தால் யாரை கற்றிருக்க வேண்டும்? யாரை கற்றிருக்க வேண்டும்? ஆண்டவரை கற்றிருக்க வேண்டும், அவரை தெரிந்திருக்க வேண்டும். பொன்னுடையோராக நாம் இருந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னும் ஒன்று திருவள்ளுவரே சொன்னது, கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் என்மையும் எல். பாருங்க, கண் இருந்து என்ன பிரயோசனம்? இரக்கம் இருக்கிறதா? இரக்கம் இருந்தால்தான் நீ கண்ணுடையவர். இரக்கம் இல்லாமல் கண்ணை வைத்து கொண்டு மை தீட்டி கொண்டிருந்தால் வெட்கக்கேடு. இரக்கத்தோடு ஆண்டவர் அவனை அன்றைக்கு பார்த்தார். கண்ணுடைய ஆண்டவர், கண்ணுடைய அவன் ஆண்டவரை கண்டான், தெரிந்து கொண்டான். இரக்கம் கொள்வோம், ஆண்டவரை தெரிவோம், மகிழ்ச்சி பெருகட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாம், நம்முடைய பாதுகாவலர் யூதா ததேயும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.